பிரைஸ் த லார்ட் மக்களே. நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோமா? அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்களா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு? அந்த மாதிரி அதாவது கிட்ட பேசும்போது கூட அவன் லைஃப்பில் பெரிய இடி எப்போ இருந்துச்சுன்னா லாஸ்ட் இயர் March 28, அதாவது ஐயாவை நாங்கள் மிஸ் பண்ண டே. ஐயான்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு அப்பா, அவர் தான் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, எப்படி ப்ரேயர் பண்ணணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது. அந்த பர்சன் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சீரியஸாக. அவர் நாங்கள் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் அப்பாவாக அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அந்த மொமெண்ட்டு நாங்கள் ட்ரெயினில் போகும்போது சரி டைரி எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சிருந்தேன். அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆக்சுவலி சரி அவன் ஒரு ஸ்மைல் கொடுத்தான். ஓகே, கொஞ்சம் ஏதோ என்னால் முடிஞ்ச அந்த சிங்கிள் கேப்பில் அவனுக்கு ஒரு ஸ்மைல் கொடுக்க வச்சிட்டான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டதே இல்லைடா, அவங்க சரி ஹாப்பியாக தானே இருக்காங்க, ஜாலியாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுறோம். அப்படி தானே? நம்ம கூடவே எங்கள் கூடவே வந்துட்டு 1000 ரவுண்ட் ட்ராவல் பண்ணார் அந்த டே ஃபுல்லாக. நாங்கள் லே கிளாஸ் போனோம். அவர் தான் பார்த்தோன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக கிளாஸ் எடுத்தார். நல்ல ஒரு சாங் எல்லோரும் சேர்ந்து சிலுவையை பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு அந்த டே ஃபுல்லாக நல்லா நாங்கள் கடந்து வந்தோம். என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் எழுந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா யாரையுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அப்பாவோ அம்மாவோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எங்கள் அண்ணாவுக்கு 43 ஏஜில் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அவனுடைய லாஸ்ட் பையன் டெத்து, அதாவது அண்ணா டெத் அப்போ கேட்குறான், அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா நான் குட்டியானில் போட்டுமா, நான் போய் அப்பாவுக்கு பூலாம் வாங்கிட்டு வரேன், ஈவினிங் போட்டுன்னு போகணும்ல ரோட்லன்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு தெரியல அப்பா இறந்துட்டாங்க. அந்த விஷயமே அவனுக்கு ரியலைஸ் பண்ணவே முடியல. இப்போ அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகிட்டான். பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட், அந்த அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளால் விட்டுடுங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க இதெல்லாம் பண்ணலையோ, அவங்க இதெல்லாம் நினச்சாங்களோ, அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணுறவங்களா இருக்கணும். நாம் அவர்களை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரவாயில்லப்பா, அவங்க பையன் அந்த விஷயம் அவங்க வாயிலேருந்து வரணும், அந்த பேர் அழிஞ்சு போகாத அளவுக்கு நாம் பெரிய ஆளாக வரணும். உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.